குட் மார்னிங் கைஸ். இஎஸ்ஐ எக்ஸாமு 7th அன்னைக்கு வரப்போகுது. அதுக்கான கொஷின்ஸ் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின் 51. Which of the following is known to have a role in wound healing? wound healingக்கு என்ன விட்டமின் யூஸ் பண்ணுவாங்கன்னா சி, விட்டமின் சி. அப்புறம் 52. Which of the following is considered as the most important aspect of hand washing? hand washingக்கு என்ன இது சோப்பா, வாட்டரா, ஃப்ரிக்ஷனா, டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி, ஃப்ரிக்ஷன். மேக்ஸிமம் 40 கொஷின் தான் நம்மளால் இப்போதைக்கு போட முடியும். அடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். கொஷின் பேப்பர்லாம் பார்த்துட்டு போங்க. ஏதாவது ஒரு 2-3 கொஷினாவது வரலாம். 2-3 கொஷினில் நிறைய கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய பார்த்துட்டு போங்க. ஏதாவது மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக மார்க் எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் எழுத தான் போகிறேன். யார் யாருக்கு என்ன சென்ட்ரு வந்திருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் நல்லால் நல்லதே நடக்கும். நல்லபடியாக மார்க் எடுப்போம். அடுத்தது 53. The process of introducing of weakened ஒரே நிமிஷம். The process of introducing of weakened pathogen into human body is called. இதுக்கு ஆன்சர் சி, வேக்சினேஷன். இதோட கரெக்ட் ஆன்சர் 53க்கு சி. 54. Which of the following statement is true regarding vaccination? வேக்சினேஷனோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட், கரெக்டான ஸ்டேட்மெண்ட். active vaccine is a method of active immunization or passive immunization என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் ஏ, active immunization. vaccine is a method of natural passive immunization. Vitamin. Which of the following vitamin is soluble in water? water soluble vitamin என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி, விட்டமின் சி. ஆல் ஆர் த மேக்ரோநியூட்ரியன்ஸ் எக்ஸ்பெக்ட். மேக்ரோநியூட்ரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் டி, கார்போஹைட்ரேட். டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின் டி இன் சில்ட்ரன் மே காஸ். அதுக்கு ஆன்சர் பி, ரிக்கட்ஸ். எக்ஸசிவ் அக்குமுலேஷன் ஆஃப் ஒயிட் சால்ட் இன் த பாடி காஸ். இதுக்கு ஆன்சர் ஏ, ப்ரூரைட்டிஸ். 59. The only artery 58 பார்த்தோம். இப்போ எக்ஸசிவ் அக்குமுலேஷன் ஆஃப் வைல்ட் சால்ட் இருந்தது. அதுக்கு ஏ, ப்ரூரைட்டிஸ் சொல்லிட்டேன். 59. The only artery which supply deoxygenate blood. deoxygenate blood சப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால் இதோட ஆன்சர் ஏ, பல்மனரி ஆர்டரி. அடுத்தது 60. Which of the best method of health communication to motivate an eligible couple for adopting contraceptive practice? இதோட பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு கம்யூனிகேஷனில் அப்படின்னு பார்த்தா சி, ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன். 60க்கு சி. அடுத்தது 61. ஓரல் அட்மினிஷன் விட்டமின் ஏ சொல்யூஷன் preschool and school children is an examples of oral solution. எப்படி தருவோம்னா அதோட ப்ரைமரி ப்ரிவென்ஷன். இதோட ஆன்சர் பி. அடுத்தது 62. ஏர்பார்ன் ப்ரிகாஷன் ஃபார் பேஷண்ட் வித் பல்மனரி டியூபர்குலோசிஸ் டேக்கன் அன்டில் பல்மனரி டியூபர்குலோசிஸ். இதுக்கு ஆன்சர் சி, நோ டியூபர்குலோ பேஸில் ப்ரெசன்ட் இந்த ஸ்பூட்டம். டியூபர்குலோ பேஸில் ப்ரெசன்ட் ஸ்பூட்டத்தில் இல்லாத போது தான் அது நம்ம நெகட்டிவ்னு இது பண்ணுவோம். அடுத்தது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் கண்டெய்ன்ஸ் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பெக்ட்.
ஓஆர்எஸில் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தா டி கால்சியம் லாக்டேட். அடுத்தது 64 மெட்ரோஜெல் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து சி அனரோபிக் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் இன்டர்செப்ஷன் இன் சில்ட்ரன் இஸ் இன்டர்செப்ஷனில் இருந்தால் காமன் சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னா ஏ பெயின் இன் அப்டாமன். 66 வந்து celiac disease is due to sensitivity to 66. அதுக்கு வந்து என்ன ஆன்சர்னா வி பீட். த 67 the drug of choice to treat geriatritis is. அதுக்கு என்ன கொடுப்போம் ஜீரியாட்டிசிஸ் அப்படின்னு பார்த்தா வி மெட்ரோஜெல் கொடுப்போம். அடுத்தது வந்து 68 என்ன கொஷின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஆல் ஆர் பேரியர் கான்ட்ராசெப்டிவ் எக்ஸெப்ட் பேரியர்ஸ் கான்ட்ராசெப்டிவ் இல்லாத என்னன்னா டி மாலா டி அப்படின்னுவோம். அடுத்தது கேரியர் ஆர் மோர் டேஞ்சரஸ் தென் கேஸ் பிகாஸ் தே அப்படின்னு பார்த்தா இதோட ஆன்சர் சி மோர் இன்ஃபெக்ஷியஸ். 70 a child with respiratory infection with rest monitor with. ஒரு குழந்தை ரெஸ்பிரேட்டரி இன்சஃபிஷியன்சியில் இருக்கும்போது என்ன மானிட்டர் பண்ணுங்க கரெக்டான மானிட்டர் பெஸ்ட் மானிட்டர் அப்படின்னு பார்த்தா அதோட ஆன்சர் சி பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது 71 ஒரு நிமிஷம் 71 என்னென்னா when the nurse is inserted the nasogastric tube on the toddler எந்த ரெஸ்டைன் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க டாலருக்கு. அதுக்கு வந்து ஏ மம்மிஸ் ரெஸ்டைன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் டாலர் பேபி, அதாவது 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அவங்களுக்கு ரைஸ் டியூப் போடும்போது என்ன ரெஸ்டைன் யூஸ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 72 ஹாஸ்பிட்டல் அக்யூர்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் கால்டு. அதுக்கு ஆன்சர் டி நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன். ஃபேமிலி பிளானிங் ரெஃபர்ஸ் டு ப்ராக்டிக்ஸ் டூ. அதுக்கு வந்து இதுக்கு வந்து டி ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபோவ். 74 த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஆஃப் நர்சிங் ப்ராசஸ் இஸ். அதுக்கு வந்து டி இம்ப்ளிமெண்டேஷன். த டியூட்டி டு ப்ரொடக்ட் ப்ரிவிலேஜ்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு. அதுக்கு டி கான்ஃபிடென்ஷியலி. 76 டு ப்ரொடக்ட் த பர்சனல் ஸ்பேஸ் த நர்ஸ். அதோட ஆன்சர் வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் த நர்சிங் கேர் அண்ட் ப்ரொசீஜர். இதோட ஆன்சர் டி. அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிளாசிஃபைடு ஏ சப்ஜெக்டிவ் டேட்டா. சப்ஜெக்டிவ் டேட்டான்னா அவங்க சொல்கிறது, ஆப்ஜெக்டிவ் டேட்டானா நம்ம பார்க்குறது. சப்ஜெக்டிவ் டேட்டாவில் வந்து என்னென்னா கிளைண்ட் சாஸ் த ஃபீல்ஸ் ஆன்சியஸ் அண்டு டென்ஷன் இருக்காங்க. அதுதான் வந்து ஆன்சர் டி தான் இதுக்கு ஆன்சரு. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் மோஸ்ட் காமன்லி ரெஸ்பான்ஸ் ஃபார் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்டாக வர்றது என்னென்னா ஏ கரோனரி ஆர்டரி த்ரோம்போசிஸ். த ப்ரைமரி எய்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன் ஹார்ட் ஃபெயிலியர் இஸ் டு. ஹார்ட் ஃபெயிலியரோட ப்ரைமரி எய்ம் த ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா ஒரு நிமிஷம் இன்க்ரீஸ் த ஒர்க் ஆஃப் த ஹார்ட் ப்ரீலோட் அண்டு ஆஃப்டர் லோடு. இதுக்கு ஆன்சர் கரெக்டாக எனக்கு தெரில, கமெண்டில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். 83 cessation of breathing for short period is called
C. Apnea. Midway through the blood transfusion, the patient complains of back pain. blood transfusion அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்படியே transfusion பண்ணுவீங்களா? கம்ப்ளைண்ட் எதாக இருந்தால் அதுக்கு ஆன்சர் B. Stop the transfusion, take vital signs, inform the nurse in charge. இன்சார்ஜ் நர்ஸுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். உடனே நம்ம டிரான்ஸ்ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணுறோம். இதுதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி. அடுத்தது வந்து 82. The 3 PSPs of pain management are. அதுக்கு என்ன ஆன்சர்னா ஃபிசிக்கல் கேர், சைக்காலஜிக்கல் கேர் அண்டு ஃபார்மகாலஜிக்கல் கேர். டி தான் ஆன்சர் 82க்கு. அடுத்தது 83. இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஆர். இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஆர் என்னென்னா ஒரே நிமிஷம், இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தா இதுக்கான ஆன்சர் கரெக்டாக எனக்கு தெரில. 83க்கு என்ன ஆன்சர்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 84. PPE பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் இன்ஸ் இம்ப்ளிமெண்டட் டு. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் த பேஷண்ட் ஃப்ரம் ப்ரொடெக்ட் த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் பேஷண்ட் ஃப்ரம் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இதோட ஆன்சர் வந்து பி. அடுத்தது விச் யூஸ்லி ரேர் கேன்சர் அசோசியேட்டட் வித் HIV அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஆன்சர் டி. கேபோசிஸ் சார்கோமா அப்படின்னா த பட்டர்ஃப்ளை ரேஷஸ் ஆஃப் த சீன் சம் பீப்புள் வித் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மஸ் ஃபவுண்ட் இன் எந்த இடத்துல ஏரியாவில் வருதுன்னா சி. த ஃபேஸ். ஆஸ்துமா கேன் பி ட்ரக்கர்டு பை அப்படின்னு பார்த்தா எமோஷ்னல் அண்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸால் வருது. ட்ரக்கரீடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் த நார்மல் ஆஃப் த இன்ட்ராக்ரனியல் ப்ரெஷரோட நார்மல் அப்படின்னு பார்த்தா ஏ. 0 to 15 mmHg இன்ட்ராக்ரேனியல். இன்ட்ரா ஆக்குலர் இதோட ப்ரெஷர் வேல்யூவில் நார்மல் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் தெரிஞ்சால் யாருன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். when a patient who has no angina factor complains having the chest pain more often even the resting period pain வருது longer and the take less stress to pain to happen. This is known as ரெஸ்ட் டைம்லேயும் வந்து இவங்களுக்கு செஸ்ட் பெயின் வருதுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பி. அன்ஸ்டேபிள் ஆன்ஜைனா அப்படின்னு வரும். ஸ்டேபிள் ஆன்ஜைனா வந்து வேறு. மேக்ஸிமம் இஎஸ்ஐ எக்ஸாமுக்கு நானும் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஆல் தி பெஸ்ட்.